ஹலோ ஆல் வெயிட் லாஸ்க்கு கொள்ளு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ்க்கு ஃபைபர் தான் ரொம்ப முக்கியம். கொள்ளையும் ஃபைபரும் ப்ரோட்டீனும் நிறையாவே இருக்கு. அதனால தான் சொல்லியிருக்காங்க கொழுத்தவனுக்கு கொள்ளு கொடு அப்படின்ட்டு. நம்ம அந்த கொள்ளை வச்சு ரசம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொள்ளு நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துருங்க. இப்படி நசிக்கும் போது நல்லா மசிஞ்சு வரணும். அப்புறம் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்துக்கோங்க. அதை அரை மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணி, தக்காளி, நல்லா தாராளமா கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து உப்பு கொஞ்சம், மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா கையாலேயே பிசைங்க. அப்பனாதான் ரசம் செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம பிசையும் போதே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நம்ம வேக வச்ச கொள்ளை மிக்ஸில ஒரு அடி அடிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், தனியா எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பூண்டு 5-6 பல் எடுத்து நல்லா மிக்ஸில கொரகொரப்பா அடிச்சுக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. சாப்பாடு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மசாலா ஆட் பண்ணி நல்ல ஒரு கலர் நம்ம கரைச்சு வச்சு இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் செக் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காய பொடி ஒரு நல்ல ஃபிளேவர் தரும் ரசத்துக்கு. அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பயுமே ரசத்துக்கு கொதி வரவே கூடாது. இந்த மாதிரி நுர வரும்போதே ஆஃப் பண்ணி. இன்னைக்கு நம்மளோட லஞ்ச் இதுதான். அவ்வளவுதான் இந்த ஷார்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.